வாழை ரகங்களில் தனித்துவம் வாய்ந்தது நேந்திரன் பழங்கள். பழமாக உண்பது மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்து மாவு, காரம் மற்றும் இனிப்பு சிப்ஸ், பழம்பொரி போன்ற பஜ்ஜி வகைகளை தயாரிக்கவும் நேந்திரன் பழமும் காயும் பயன்படுத்தப்படுகின்றன. நெல்லை மாவட்டம் களக்காடு சுற்றுவட்டத்தில் உள்ள மூங்கிலடி, மஞ்சுவிளை, மேலப்பொத்தை, கீழப்பொத்தை, வடகரை, சிதம்பரபுரம், திருக்குறுங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் 1.5 லட்சம் ஏக்கரில் நேந்திரன் ரக வாழைகளை மட்டுமே விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் மழை, வெள்ளம் மற்றும் விலங்குகளின் தொல்லையால் பெரும் நட்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வாழை நடுவிலிருந்து அறுவடை வரை விவசாயிகளுடைய தொழில் என்பது இது ஒரு கேள்விக்குறியான தொழிலாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், இது இயற்கை பேரிடர்களில் வாழை சேதப்படுது, காற்றடிச்சு சேதப்படுது. மலையடிவாரம் என்பதனால காட்டு விலங்குகளுடைய அடிமானம் அதிகமாக இருக்குது. காட்டுப்பன்றி வருது, கடமான் என்று சொல்லப்படுகிற மிளா வருது, யானை வருது, கரடி வருது. சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கும் வருது. இவர்களிடம் நேந்திரன் தார்களை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யும் கேரளா, மகாராஷ்டிரா மாநில வியாபாரிகள் பல்வேறு நாடுகளுக்கு பெரும் லாபத்துக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பெருமளவு நேந்திரம் வாழை தான் போடுவோம். இங்கே ஒரு கன்று ஊனி வளர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 300-350 ரூபா செலவாகும். ஆனால் வெட்டும்போது வெறும் 200 250 ரூபாய்க்கு தான் போகுது. விலை வீழ்ச்சியும் அந்த நேரத்தில் ரொம்ப தட்டுப்பாடாகுது. காற்றுக்கும் சேதமாகுது, மிருகங்களுக்கும் சேதமாகுது. இதில் நாங்கள் நகையெல்லாம் அடை வச்சு அப்படியே கொண்டு வருவோம். ஆனால் இருந்தாலும் வருஷம் நஷ்டத்தை தான் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். வாழை மரம் ஒன்றுக்கு சராசரியாக 400 ரூபாய் வரை செலவு செய்யும் நிலையில் நேந்திரன் தார்களுக்கு இடைத்தரகர்கள் மிக குறைந்த விலை நிர்ணயிப்பதாக விவசாய சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழ்நாடு அரசே நேந்திரன் தார்களுக்கு விலை நிர்ணயித்து கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதப்படுத்தப்பட்ட கிட்டங்கி மூலியமான ஒரு சந்தை நிர்ணயம் வேண்டும். அது தனிநபருக்கு இல்லாமல் அரசாங்கம் உள்வாங்கி அரசாங்கமே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் மீண்டும் வைக்கின்றோம். இந்த ஆட்சியிலே முதலமைச்சர் விவசாயத்துக்கு நன்மை செய்கின்ற இந்த ஆட்சியிலே தமிழக முதல்வர் கனிம அன்போடு களக்காடு வட்டார பகுதியிலே ஏற்படுகின்ற இந்த வாழைக்கு விலை நிர்ணய சட்டத்தை சட்டமன்றத்திலே வேளாண்மை உற்பத்தி நிலையிலே தொடங்கப்பட வேண்டும், நிர்ணய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலே கோரிக்கை வைக்கின்றோம். மழை, வெள்ளம், சூறைக்காற்றும் வாழை சாகுபடிக்கு பெரும் சவாலாக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இயற்கை பேரிடராலும் காட்டு விலங்குகளாலும் சேதமாகும் வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் களக்காட்டில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் திரவிய சம்பத்.